இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலும் கூட கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராக. என்ன சொல்லுங்க? கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் என் ஜெபத்தையும் அவர் கேட்டு அதை ஏற்றுக்கொள்வதாக நம் ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பயபக்தியோடு சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, என் கண்ணீரை காண்கிற தேவனே, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே தேவனாக கர்த்தர். நீர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாய் நீர் நடத்தினீர். இந்த கடைசி வாரம், இந்த மாதத்தின் கடைசி வாரம் 5 மாதங்களாய் கண்மணி போல எங்களை பாதுகாத்ததற்காக எல்லாம் கொஞ்சம் நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க நாவில அறிக்கை செய்யட்டுங்க. உங்க இருதயங்கள் சந்தோஷத்தோடு, கம்பீரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி உங்கள் இருதயங்கள் மகிழ செய்த தேவனுக்கு எல்லாம் துதிங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆவியில நிரம்பி நல்ல ஜெபமனுங்க. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மகிமை, தேவ பிரசனத்தோடு, தேவ மகிமையோடு ஜெபமனுங்க. என் பாவங்கள், குற்றங்கள், வீரர்கள் எல்லாம் மன்னித்தீரே ஆண்டவரே. என் பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் நீக்கிறீரே. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவர், விடுதலை கொடுங்க. விடுதலையோடு நான் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே, சாட்சியாய் நான் நிற்பதற்கு, உம்மை போல நான் ஆண்டவரே சாட்சி உள்ள சுவாபமுள்ள மனுஷியாய் என்னை நடத்துவதற்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபமனுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. திரியோக தேவனாக கர்த்தாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மகிமையின் ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எல்லா ஆவியில நிரம்பி நல்ல ஜெபமனுங்க. பரிசுத்த ஆவியில நல்ல நிரம்புங்க, நல்ல நிரம்பி ஜெபமனுங்க. ஆவியானவரை பார்த்து ஜெபமனுங்க. இயேசுவை பார்த்து ஜெபமனுங்க. எனக்கு நன்மை செய்தபடியினால், இயேசு எனக்கு கடந்த நாட்களிலே நன்மை செய்தபடியினால் என் நாவினால பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துவேன். என் ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய துதி சொல்லி வருவார்கள் என்று விசுவாசித்தீரே ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய துதி சொல்லி வருவதற்காக எங்களை ஏற்படுத்துவதற்காக நன்றி சொல்லுங்க. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நடத்தி செல்வார். அல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. என் தேவனாக கிறிஸ்து பெரியவர், மகத்துவமானவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரக்கத்தின் தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பற்றி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கைவிடாமல் பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்மணி போல இரவெல்லாம் பாதுகாக்க ஆண்டவரே தூதர்களை நிறுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். கோப்பிலும் மரத்திலும் பாதுகாத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நல்ல உடைகளை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 3 வேளை நல்ல ஆகாரம் புசிப்பதற்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்வதற்கு நல்ல வேலைகளை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கைகளை பலப்படுத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தோடு நடப்பதற்கும் ஞானத்தோடு ஆண்டே குடும்ப நடத்தி செல்வதற்கு ஒவ்வொரு குடும்பங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துங்க. என் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆசீர்வாதமாய் நடத்தினீரே ஆண்டு. இயற்கை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட எல்லா கிரிகளோட ஆவிகளுக்கும் ஆண்டு எங்களை தப்பிவித்து பாதுகாத்தீரே. விஷப்பூச்சிகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், மரணத்துக்கும், மரண பயத்துக்கும், கொள்ளாத ஆவிகளுக்கும் நீங்களாக்கி எங்களை பாதுகாத்தீரே. மாந்திரிக பில்லி சூழி கிரிகளோட ஆவிகளிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. மனதார நன்றி சொல்லுங்க. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. I love you Jesus. I thanks God. சொல்லுங்க. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்கள், எங்கள் சன்னதிகள் சமாதானத்துல நடத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுங்க. என் குடும்பத்தை சமாதானமா நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை சகல விதமான நன்மையினால போஷித்தீரு, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் குடும்பங்களை ஆரோக்கியமா வைத்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு பிரதான தகப்பனாய், பிரதான மேய்ப்பராய் இருந்து என் குடும்பத்தை சமாதானத்துல நடத்தினீரே, போஷித்தீரே, காத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அந்நிய பாஷையில நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க.
அல்லேலூயா. என் தேவைகளை சந்தித்தவரே அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே கிருபையாக ஆண்டவர் 5 மாத காலமாக நடத்தினதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை ஆசீர்வாதமா நடத்துங்க, சபையோரை பாதுகாப்பாய் நடத்துங்க. சபையில ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, வேண்டுதல் சத்தத்தை கேட்கிறவரே, இந்த ஸ்தலத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஏற்படுத்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீடாய் இதை ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறது ஜெபத்தில எங்கள் தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், எங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அநேக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்பட கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பட்டணத்துல எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே சமாதானம் பெருகட்டும். எங்க சந்தோஷத்தை நாங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் ஜனங்கள் பெரும்படியாய் ஜெபிக்கிறனப்பா. எங்கள் பட்டணங்கள் அப்படி பெரும்படியாய் ஜெபிக்கிறனப்பா. அல்லேலூயா. ஒரு நன்மைகள் குறைவுபடக்கூடாது. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு செய்த நன்மைகள், இனி செய்ய போகிற நன்மைகள் குறைவுபடாதபடி குறைவுகளை நிறைவாக்குவதாக. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள கரத்தினாலே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. வல்லமையுள்ள கரத்தினாலே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலனை தருவீராக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் தாங்க. வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்ததற்காக நன்றி, பாதுகாப்பாய் கொண்டு வந்ததற்காக நன்றி, இயற்கை சூழ்நிலைகளை அவருக்கு சாதகமாக்கி கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தடையில்லாமல் கொண்டு வாங்க, ஆசீர்வாதமா கொண்டு வாங்க, சமாதானமா கொண்டு வாங்க, சகல விதமான நன்மையினால அவர்களை போஷிப்பதற்கு கொண்டு வாங்கப்பா. அவங்க விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரை நிறைவேற்றி தரும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளை மாற்றுகிறாங்க. ஜீவனுள்ள தேவனாக உமக்கு முன்பாக நல்ல சாட்சிகள் அறிக்கை செய்யட்டும், நல்ல சாட்சிகள் அறிக்கை செய்யட்டும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் என்னை மேன்மையா வைத்தார், கர்த்தர் சகலத்தையும் எனக்கு புதிதாக்கினார், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு நல்ல ஜீவனோட தேவனுக்கு முன்பாக நான் ஆராதிப்பதற்கு பலனும் கிருபையும் தந்தார் என்ற ஒரு நல்ல சாட்சி சொல்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. குடும்பத்துல ஆண்டரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் பெருகட்டும் அப்பா. ஆண்டரை வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளோட குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில, திருமணமான பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்துல நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை, துரதன ஆவிகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேளையில கட்டத்தை நாங்கள் நிர்மூலமாக்கி போகிறோம். உங்களுடைய சமாதானம் பெருகட்டும். இப்பொழுதே உங்களுடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த பொல்லாத ஆவிகளை நாங்கள் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கணவன் மனைவி பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமை பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தைகளோட ஆசீர்வாதம் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில தெய்வீக சுகமும் தெய்வ பிரசனமும் ஆண்டவரே மகிமையான உங்களுடைய வார்த்தைகளும் நிரப்பபடியாய் தரும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, அதே போல அறிவிப்பு வாசிக்கும் போது உங்களுடைய ஜனங்கள் கீழ்ப்படியவும் அதன்படி அர்ப்பணிக்கவும் செயல்பட உதவி செய்வீராக அப்பா. சங்கீதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு வசனமும் அவங்க இதயத்தை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நல்ல சாட்சிகளை சொல்லுகிற பிள்ளைகளை உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் உமக்காக ஆண்டு கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்தை ஆண்டு இது நிமித்தமாக அவர்களுடைய கரத்தையும் அவங்களுடைய தேவைகளையும் 2 மடங்கு ஆசீர்வதிப்பில் தருவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையின் வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் அந்த பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகளை உற்சாகமாய் அவர்கள் தேவைகளை சந்திக்கப்பட ஆண்டு நாங்கள் காண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. அடியோட நாவிலிருந்து வரக்கூடிய சத்திய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில ஜீவனுள்ள வார்த்தையாக, பலனுள்ள வார்த்தையாக, சாட்சியுள்ள வார்த்தையாக, சமாதானம் உள்ள வார்த்தையாக ஆண்டவரே நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமா மாறட்டும். ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளுக்கு ஜீவனாய் மாறட்டும் அப்பா.
நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருகவும், விசுவாசத்தை தூக்கவும், விசுவாசத்தின் நிமித்தமா நாங்கள் ஆண்ட வாழவும் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டே அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே சகலத்தையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு பிள்ளைகளுக்கு நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாதபடி ஒரு பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதமா நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும், எல்லா கிரிகளோட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் போடுகிறோம். ஆவியானவர் எங்களை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய மகிமையான சமாதானத்தின் பிரசன்னத்திலே எங்கள் குடும்பங்கள் நிரப்புவீராக, சபை நிரப்புவீராக, ஜனங்களை நிரப்புவீராக. ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னத்தினாலே ஒரு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வந்த ஜனங்கள் வறுமையாய் ஒரு பிள்ளைகள் கூட போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் சத்தத்தை கேட்கிற தேவனே, ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் தேடி வருகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டு போக உதவி செய்ய. அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறாங்க, தேவைகளை சந்திக்கிறாங்க. பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே மாறுதலாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை மகிமையின் சக்கிலா பிரசனம் இந்த பிள்ளைகளோடு நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு நம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம் தேவைகளை சந்திப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இன்னும் நல்ல மகிமைப்படுத்த கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆவியானுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் உட்கார்ந்து பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. பாடுகிற தேவ மகன் முன்பாக அவர் அன்பாக அழைக்கிறோம். இப்பொழுது நாம் ஆண்டுடைய சமூகத்திலே சில பாடல்கள் வழியாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், மனமகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிற வசனம் நமக்கு நல்ல மருந்து. ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களையும் என்னையும் பாவங்கள் எல்லாம் மன்னித்து மகனாக நம்மை கிருபையாக ஏற்றுக்கொண்ட தேவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கோடான கோடி நன்றி சொல்லி அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவருக்கு நன்றி சொல்லி பாடி துதித்து மகிமைப்படுத்துமா? இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், உங்கள் முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், உங்க முகம் மலரட்டும். முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்துக் கொண்டார். மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்துக் கொண்டார். கிருபையின் முத்தங்களால் தருகின்றார், கிருபையின் முத்தங்களால் புதுயிர் தருகின்றார். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள் நாம், மேய்க்கும் ஆடுகள் நாம். அவரது மக்கள் நாம், மேய்க்கும் ஆடுகள் நாம். தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே இயேசு, தலைமுறைக்கும் நம்பத்தக்கவரே. ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும்,
முகங்கள் மலரட்டும், மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து எனக்கு. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார் நம்மை, தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே நம்மை பொறித்து வைத்துள்ளார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், உங்க முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனைக்கு விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கி விட்டார், சாத்தானை துரத்தி விட்டார். சபையில வந்து விட்டார், என்ன தீங்கை காண மாட்டோம், நடுவில் வந்து விட்டார், நீங்கள் காண மாட்டோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், உங்க இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, 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 மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னை மன்னித்து அணைத்து கொண்டார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, என் பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் என் தேவனாக கிறிஸ்து மன்னித்தார். இன்றைக்கு அவருடைய மகனாக மகளாக என்னை அணைத்துக் கொண்டார். அவருடைய கிருபையின் முத்தத்தினாலே எனக்கு புதிய உயிரையும் ஜீவனை கொடுத்து தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துல விசேஷித்த ஜனங்களா இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம்? விசேஷித்த ஜனங்களா இருக்கிறோம். அதனாலதான் தேவ ஆவியானுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவருடைய ராஜாவோட பிள்ளையாய் நம்ம இருக்கிறோம். ஆமீன். நம்மை தேவனாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாக நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருட காலமாக வனாந்தர பாதையில நடத்தினார். அவர் நடத்தின பாதையெல்லாம் மிகவும் அதிசயமா இருந்தது, அற்புதமா இருந்தது. என்ன காரணம்னு தெரியுங்களா? அவங்களுக்கு பகலில பார்த்துட்டேன்னா என்ன சொன்னது? மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். இதெல்லாம் யாராவது ஏற்படுத்த முடியுமா? எந்த தெய்வமா ஏற்படுத்த முடியுமா? நினைச்சு பாருங்க. 40 ஆண்டு காலமாக தன்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது, பின்மாற்றம் அடையக்கூடாது, அவங்க சரீர வேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஜனங்களை நடந்து செல்வதற்கு, கானான் தேசத்தை நோக்கி நடந்து செல்வதற்கு அவர்களுக்கு நல்ல சரீரத்துல என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு உண்டாக்கினார். நல்ல பலனை கொடுத்தாரு, நல்ல தைரியத்தை கொடுத்தாரு, நல்ல விசுவாசத்தின் பாதையில் அற்புதம் அடையாளத்தை கர்த்தர் செய்தார். எதற்காக? நீங்களும் நானும் அந்த ஜனங்களை போல மட்டுமல்ல, இயேசு செய்த அற்புதங்கள் நிமித்தமாக, அடையாளத்தின் நிமித்தமாய் நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுள்ள சிறகுகளை அரணுக்கு வாங்க, என் சமூகத்துக்கு நேராய், என் தேவ ஆலயத்துக்கு நேரம் வாங்க, இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. 400 வருஷ காலமாக வேதனைப்பட்ட அவங்களுக்கு அவங்க அத்தனை இழப்புகள், எவ்வளவு சம்பாதித்து அவங்க சேமித்து வைத்திருக்கலாம், ஒன்றுமே இல்லை. அவங்க புறப்படும் போது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாருங்க, அவங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தை 2 மடங்குல 20 மடங்குக்கு மேல சொல்லலாம். அந்த கானான் தேசத்துல அவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வச்சிருக்கிறார். நீங்க போய் பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசமே உங்களுக்கு நான் தரேன். அப்படி அந்த தேசமே நீங்க ஆண்டு கொள்ளலாம். இயேசுவா தலைமையில அத்தனை பேருக்கும் எவ்வளவு ஏக்கர் கணக்குல என்ன செஞ்சிருப்பாரு? பிரிச்சு கொடுத்துப்பாரு, தேசத்தையே பிரிச்சு கொடுத்துருப்பாரு. ஆமீன் சொல்லுவோமா? எதற்காக? தேவனுடைய நாம மகிமைக்காக, அவங்க விசுவாசம் வைத்திருக்க அந்த விசுவாசத்தின் பாதைக்காக. ஆமீன், ஆமீன். அங்க முறுமுறுத்தவங்க, அவ நம்பிக்கை உள்ளவங்களாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியல.
ஆனா அவங்களுக்கு பின் வரக்கூடிய சன்னதிகள் விசுவாசித்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ஜனங்களுக்கு பின் வந்த சன்னதிகள். அப்ப நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம வச்சு அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை விசுவாசத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலமாக ஒரு குறைவில்லாமல் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றினது போல எங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள் உன்னதமான மறைவுக்குள் ஆண்டவர் இத்தனை வருட காலமாக எந்த விஷப்பூச்சிகளும் கொள்ளை நோய்களும் மரணத்துக்கு ஏதுவான தீய சக்திகளும் விபத்துகளும் ஆபத்துகளும் மரணத்துக்கு ஏதுவாய் மேற்கொள்ளாமல் என்னை பாதுகாக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த பாடல் வழியாக நல்ல உற்சாகமா ஜபத்தோட பாடுங்க. தேவ வசனத்தின் அதிகாரத்தோட பாடுங்க. நன்மைகள் பெற்றுக் கொள்வீர்களாக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோட சேர்ந்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார், என்னோடு என் குடும்பத்தோடு இருப்பதினாலே என் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், எதினாள் சபையோடு இருப்பதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்தது, ஆவல் கொண்ட கண்ணனையும் கூட செல்லுது. தாகம் கொண்டது என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். உங்களுடைய ஏக்கம் கர்த்தர் இன்றைக்கு தீர்ப்பார். சந்தோஷத்தோடு பார்ப்பீங்க. என் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு இருப்பதினால். உங்க வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தீராக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுவா என் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. என் மாறாவின் நீரை தேனாக மாற்றும்
என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். என் தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் என்னோடு இருப்பதினால், என்னோடு வருவதினால், என்னோடு இருப்பதினால். இயேசு நம்மோடு இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாறாவின் கசப்பெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நெகோமி 10 வருட காலமாக ஒரு தேசத்துல போய் என்ன செஞ்சா, தன்னோட பிள்ளைகளோட கணவனோட போய் வாழ்ந்தா. சந்தோஷமா அங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். நடந்தது என்ன? முதலாவது கணவன் இழந்துட்டார். அடுத்த 2 பிள்ளைகளை இழந்தாச்சு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த தேசம் மிக கொடிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத சூழ்நிலையில அந்த தேசம் காணப்பட்டது. நடந்தது என்ன? மீண்டும் என் சொந்த ஊருக்கே நான் போறேன் என்று அவள் போகும்போது அங்க உறவுக்காரர்கள், அதை தெரிந்தவர்கள், அந்த ஊருக்காரர்கள் அவளை பார்த்து, நெகோமி நீ எங்க போன, மீண்டும் திரும்பி இதே இடத்துக்கு வந்துட்டேன் போகும்போது என்னை நெகோமி என்று சொன்னார். மாறா என்று சொன்னார். என்னை நெகோமி என்று கூப்பிடாதே, மாறா என்று சொன்னார். எதற்காக அவள் அந்த வார்த்தையை சொல்றான்னா, அவள் வாழ்க்கையில அநேக கசப்பு. நான் போன இடம் சதிக்கப்பட்ட இடமா போச்சு. வாழ்க்கையெல்லாம் சதிக்கப்பட்டதா போச்சு. நான் நம்பி போன எல்லா காரியங்களும் இழந்து போயிட்டேன் என்று சொல்லி அவள் இருந்த வேதனையோடு அவள் என்ன சொல்றாள், அந்த வார்த்தையை சொல்ற. நடந்தது என்ன? கர்த்தர் அவள் ஒரு வாழ்க்கையில இந்த கசப்பை மாறாவாய் மாற்றினார். அதில் மாறாவா இருக்கக்கூடிய இந்த கசப்பை மதுரமாய் மாற்றினார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அங்க ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு, ஒரு சிற்றை வைத்தார். அவங்க மிகுந்த தாகத்தோடு தண்ணீருக்காக ஏக்கத்தோடு இருக்கும்போது அங்க ஒரு ஆற்றை பார்க்கிறார்கள். எல்லாரும் சந்தோஷமா போய் அந்த தண்ணீரை குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு கசப்பு ஏற்பட்டது. மோசையை முறுமுறுத்தார்கள், தேவனையை முறுமுறுத்தார்கள். நடந்தது என்ன? மோசே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மரத்தினருக்கு ஒரு கிளை வெட்டி போடுன்னு சொன்னார். போட்ட உடனே பார்த்தா அந்த தண்ணீர் எப்படிப்பட்டதை மாறிச்சு, மதுரமாய் மாறிச்சு. கரங்களை தட்டிய நன்றி சொல்லுமா? ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் மோசே ஒரு பேர் வைத்தார். என்னது? மாறா. ஹல்லேலூயா. மாறாவின் நீர் ஆண்டவர் எப்படி மாற்றினார்? மதுரமாய். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, குடும்பங்களிலே, உங்க குடும்பங்களை தனிப்பட்ட ரீதியில பலவிதமான பிரச்சனைகள், கசப்புள்ள வாழ்க்கையில நீங்க வந்து பயங்கரமான கசப்புள்ள ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருக்கீங்க. என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு யாரிடத்துல சொல்ல முடியாதபடி உங்க பிரச்சனைகளை நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, இவ்வளவு ஆண்டு காலமாக நான் வாழ்கிறேன், இவ்வளவு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன், என் வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரை சந்தோஷம் காணல, சமாதானம் இழந்து போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாவித ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டேன். ஏதோ ஒரு பட்டணத்திலிருந்து இந்த பட்டணத்தை நோக்கி வந்த எல்லாவித ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைச்சிருந்தேன், ஆனா எல்லாமே நான் இழந்து போயிட்டேன் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இந்த இடத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்ட இந்த இடத்துல இருக்கலாம். விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எந்த இடத்துலையும் ஆசீர்வதிப்பார். வெளியிலையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலையும் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல போனாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் அவன் இந்த தேசத்துல, உலகத்துல எங்க போனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்ட மதுரமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அதனால்தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மத்தியிலே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் மேன்மையா வைப்பென்றார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவான். அவர் சொன்ன வார்த்தை 100க்கு 1000% அல்ல, 1,00,000%, கோடி % நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மனிதன் சொன்னா கூட சொல்லலாம், நிறைய நம்பிக்கை இல்லாம போலாம். ஆனா இயேசு சொன்னது, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா அது நிறைவேற்றாம போக மாட்டார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மனுஷன் அல்ல. பொய் சொல்வதற்கு அவரு மனிதன் கிடையாது, மனம் மாறி போவதற்கு மனுப்புத்திரரும் கிடையாது. அவர் என்ன செய்வார்? தேவாதி தேவன். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, நாம் ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக
சாத்தானுக்கு நான் சவால் விட போகிறேன். அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற சாத்தானுக்கு என்னை பலவீனப்படுத்தி அவிவிசுவாசத்தை கொண்டு வருகிற அந்த சாத்தானுக்கு நான் சவால் விட போகிறேன். நான் தேவனுடைய சமூகத்துல அந்த சாத்தானை விரட்டுவதற்கு தேவனுடைய போர் வீரனா நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சவால் விடுங்க. எத்தனை மனிதனுக்கு நீங்க சவால் விடுறீங்க? சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சவால் விடுறீங்க. சாத்தானுக்கு சவால் விடுறீங்களா? சொல்லுங்க, சாத்தானுக்கு சவால் விடுறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நடந்து போவான் இல்லை, ஓடி போவான். நம்ம எதிர்த்து நிற்பதில்லை. என்ன செய்யறோம்? அவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனோடு போய் ஒப்புரவாகிறோம். அதனாலதான் இன்னைக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறோம். சாத்தான் பல விதத்துல நமக்கு எப்படி செய்வான்? பல விதமான பிரச்சனைகளை நம்ம உள்ளான உணர்வுல கொண்டு வருவான், சிந்தனையில கொண்டு வருவான், பேச்சில கொண்டு வருவான், அவிவிசுவாசத்துல கொண்டு வருவான். அவிவிசுவாசம் அப்படின்ற நம்பிக்கையற்ற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வரும்போது சாத்தான் செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளும் கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு பலன் தாங்க, உங்களுடைய வல்லமை எனக்கு தாங்க. சாத்தானுக்கு நான் சவால் விட போறேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு சவால் விடாதீங்க, புரியுதுங்களா? சகோதர சகோதரிகளாக உங்களுக்கு சவால் விடாதீங்க. ஆமீன். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரிகளோட ஆவிகளுக்கு சவால் விடுங்க. கர்த்தர் ஓடி போயிடும். அல்லேலூயா. அவன் ஓட செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது பாடல் வழியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சவாலி சாத்தானே நீ மாளே, சவாலே சவாலி சாத்தானே நீ ஓமாளே. சவாலே அவளை போல சவால் விடும் சவாலே. சவாலே நாங்க பவுலை போல சவால் விடும் சவாலே. சாத்தானுக்கு சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, வீரர்கள் நாங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு ஆவி எனக்குள்ள 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயம் இல்ல. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ள 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயம் இல்ல. சவால் சவாலே சவால் விடு சவாலே. சவாலே நாங்க தானிய போல் சவால் விடும் சவாலே. சாத்தானுக்கு சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க, தேவனை போல் வீரர்கள் நாங்க. நீங்க சவால் விடுற மாதிரி தெரியல, வவ்வால் விடுற மாதிரி தான் தெரியுது. ஆமீன். சவால் விடுறவங்க என்ன செய்வாங்க? அப்படியே ஒரு சாத்தானை பார்த்து அப்படி இருக்கும், ஒரு மரம் மறைச்சு, இது வரைக்கும் என்னோட ஆசீர்வாதத்துல பிடுங்கி தின்ன, நீ விடுவானா? என்னை விட்டு அகன்றிருப்போ, முற்றிலுமா அகன்றிருப்போ. நீ பக்கம் வந்த வச்சுக்க, இயேசுவின் நாமத்தினால் உன்னை எரிச்சிருவேன். அப்படியேதான் சொல்றீங்களா? அவன் தான் சவால் விட்டுட்டு இருக்கிறான். யார? என்னை பார்த்துட்டு, நீ என்னதான் குதிச்சு ஆடினாலும் சரி, உன் பிள்ளைகளை நான் இருக்க கட்டி போட்டுட்டேன். சிம்சோனை கட்டி போட்ட மாதிரி இருக்க கட்டி போட்டேன், ஒண்ணு அசைக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கு உள்ளான உணர்வுல சாத்தான் சொல்ற மாதிரி தெரியுது. தெரியுதுங்களா? நீ என்ன வேணா குதி, என்ன வேணா பாடு, உன் ஜனங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட ஜனங்களெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? ஏற்கனவே கட்டி போட்டுட்டேன். அவங்க வரவே மாட்டாங்க, மனம் திருந்தவே மாட்டாங்க. புரியுதா? எகிப்து தேசத்துல கூடிய வணங்கா கழுத்தோட அதோட பெரிய கழுத்து உள்ளவங்களா மாத்திட்டாங்க அப்படின்றான். நீங்க என்ன செய்யறீங்க? இதுக்கு பதில் என்ன கொடுக்குறீங்க?
ஒண்ணும் வராது. ஆமீன். நீங்க என்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஆமீன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தோல்விகளை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய சபைகளில் அப்படிதான் இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம், உதத்தால பாடுறோம், ஆனா உள்ளத்தால பாடுறது கிடையாது. ஏதோ பாடல் உற்சாகத்துல பாடுறோம், ஆனா விசுவாசத்துல பாடுறது கிடையாது. ஆமீன். ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பாடல் கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுது, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு எரியும் சூழலை தூக்கி போடுன்னு சொன்னாலும் கூட அவன் பயப்படல. அந்த பொல்லாத சாத்தானோட ஆவி பிடித்திருக்கிற அந்த நேபுகாத் நேச்சருக்கு எதிர்த்து நின்னாங்க. என்னை என்னது 7 மடங்குல 70 மடங்கு சூடாக்குனாலும் சரி, நான் செத்தாலும் சாவும், இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாத்தாலும் சரி, எங்களை கைவிட்டாலும் சரி, நீ உருவாக்கின அந்த பொம்மைக்கு முன்னாடி தலை வணங்கி நமஸ்கரிக்க நான் உன்னை போல ஒரு முட்டாள் கிடையாதுடா. கரங்களை தட்டின, உன்னை போல உன் ஜனங்களை போல முட்டாள் கிடையாதுடா. நான் தேவ ஆவியானவர் பிள்ளைகள். உன்னை போல நீ வணங்கி எவ்வளவு சிலையை வச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி போய் குதிக்கிறதுக்கு வணங்குறதுக்கு எனக்கு பய ஆவி கருத்தல் கொடுக்கல, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படி உள்ளவங்க தான் விசுவாசம் உள்ளவங்க. அப்படி உள்ளவங்க தான் சாத்தானை ஏற்று நிற்க முடியும். அப்படி உள்ளவங்க தான் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அப்படி உள்ளவங்க தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்படி உள்ளவங்க தான் கர்த்தர் மேல விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ள 7 மடங்கு எரியும் சூழ எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ள 7 மடங்கு எரியும் சூழ சவால் 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 சவாலே, நாங்கள் தானியக்குள் சவால் விட்டும் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் தானியக்குள் சவால் விடும் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே, சத்தானே நீ ஏமாறிடா. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடு சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடு சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. பாலியத்தில் இச்சைகளுக்கு விலகி ஓடிய எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடிய எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்கள் யோசேப்பு போல் சவால் விடும் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடும் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை வீரர்கள் நாங்க. என் இயேசுவால நான் ஒரு சாய்ந்திடுவேனே, என் இயேசுவால நான் பெருமதை தாண்டிடுவேனே, என் இயேசுவால நான் சேனைக்குள் பாய்ந்திடுவேனே, என் இயேசுவால நான் பெருமதை தாண்டிடுவேனே. சவால் 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 சவாலே, நாங்கள் இயேசுவை போல் சவால் விடும் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் இயேசுவை போல் சவால் விடும் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சன்னதி நாங்க. சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி,
சத்தானே நீயே மாறி. சவால் 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 சவாலே ராஜ பவுல போல சவாலிடும் சவாலே. ஓ சவால் 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 சவாலே ராஜ பவுல போல சவாலிடும் சவாலே. நாங்கள் பவுலை போல சவால் விடும் சவாலே, நாங்கள் இயேசுவை போல் சவால் விடும் சவாலே, நாங்கள் தியானியர் போல் சவால் விடும் சவாலே, நாங்கள் யோசேப்பை போல் சவால் விடும் சவாலே, நாங்கள் ஆரோன் சபை சவால் விடும் சவாலே. அல்லேலூயா. ஆரோன் சபை சவால் விடுகிற சபை, சவாலே. ஆமென். இந்த சபை மக்கள் சவால் எப்போ விடுறீங்களோ அப்போதான் ஆண்டவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வசனத்துக்கு மாறாய், ஆண்டோடைய விருப்பத்துக்கு மாறாய் செய்யற எல்லா காரியம் தூண்டுறான். செய், பார், செயல்படு, கீழ்படியாதே, அதன்படி நடவாதே, இயேசுவை போல மாறாதே, என் உபதேசத்தில் என் சத்தியத்தை என்னுடைய நான் காண்பிக்கிற சந்தோஷத்தின் பாதையில நீ நட, உன்னை நல்லா பூரிப்பாய் வைப்பேன், இன்பமா வைப்பேன் அப்படின்னு சொல்றான். பத்தியா, அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. பத்தியா, அவங்க சாத்தானால கட்டப்பட்டவர்கள். அந்த எண்ணெய் சிந்த உள்ள வரும்போது இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, உன்னை நான் துரத்துகிறேன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்க சிந்தைகள் மாறும். அல்லேலூயா. நீங்க அதுதான் சவால் விடுறது. சவால் விடுறதுன்னா அப்படி இல்லை, உங்க உள்ளக்குள்ள அந்த சிந்தை வரும்போதே இயேசுவின் நாமத்தினால போ சாத்தானே அப்படின்னு என்றைக்கா சொல்லியிருக்கிறீங்களா? நான் உண்மையா இப்படிப்பட்ட சிந்தை வரும்போது, இப்படிப்பட்ட செல்போனா இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறா செய்யற வார்த்தை, பேசுகிற வார்த்தை வரும்போது கர்த்தர் அந்த நொடி பொழுதுல அதை செய்வதற்கு முன்பாகவே உங்க உள்ளத்தை கர்த்தர் நிச்சயமா உண்டாக்குவார், உணர்த்துவார். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு செய்யும்போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. 58 வயசாக கூடிய எனக்கே கர்த்தர் உணர்த்தும் போது உங்களுக்கு உணர்த்த மாட்டாரா? நிச்சயமா உணர்த்துவார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்கிற காரியங்கள் உணர்த்துவார். நீங்க சிந்திக்கிற எல்லா காரியங்களும் அதற்கு முன்பாக செயல்படுவதற்கு முன்பாக கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தும் போது இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு பிடித்தமில்லாத காரியத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே போ வெளியே, என்னை விட்டு அகன்று போ, இனி என்னை என்னிடத்துல வருவதற்கு உன்னிடத்துல ஒன்றுமில்லை சொல்றது யாரா இருக்கிறீங்களா? அப்படியேதான் சொல்லியிருக்கிறீங்களா? உண்மையா அப்படி சொல்லியிருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் அங்க இருக்கு லாஸ்ட்ல. அல்ல, மறுபடியும் சொல்ற பாருங்க, எனக்கு அந்த மாதிரி சிந்தை வருது, என்ன வருது, பார்க்கணும், பேசணும், சிந்திக்கணும், அதன்படி நடக்கணும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பைபிள் படிக்க சொல்றாரு, படிக்க வேண்டாம். ஜெபம் பண்ண சொல்ற வேண்டாம். சபைக்கு வர சொல்ற வேண்டாம். ஆராதனை அது அந்த ஆராதனை இந்த ஆராதனை வைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, பாஸ்டர் மூலியமா கருத்து பேசுற வர சொல்லி வாங்க, வேண்டாம், அங்க போலாம் இங்க போலாம், ஆண்டு போகாதே சொல்றாரு, அங்கதான் போகணும் அப்படியா சிந்தை வருது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கிறீங்களா? குழந்தைக்கு பெரியவங்க என்று சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கிற தேவன் வாசம் சரி. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவர்களா இருக்கிறது. உங்களையும் பார்க்கிறார், என்னையும் பார்க்கறார். ஆண்டு நம்ம யார்கிட்ட வேணா தப்பிச்சிடலாம், அப்படி விடுற சுவாசம் அவருக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். நம்ம வணங்குற தெய்வம் பொய் உள்ள தெய்வம் இல்ல, உண்மையுள்ள ஜீவனுள்ள, இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்துட்டு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து விடுறாரு. ஒரு மனுஷனை ஏமாற்ற முடியாது. நம்ம நினைக்கலாம் அவருக்கு தெரியாது, அவர் கண்ணு மூடிட்டு எங்க பறந்து தூங்கிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன். எலியாவோட நாட்களில பார்த்துட்டீங்களா? அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் அந்தி சந்தி நேரம் வரைக்கும் எல்லாம் கும்பிட்டாங்க, எல்லாம் வர சொன்னிச்சு. அது அக்னியை நக்கி போடுவதற்காக எத்தனையோ, பட்சிப்பதற்காக எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒருத்தனும் வரல. எலியா சொன்னாரு, தூங்கிட்டு இருப்பாரு, அலுவல் வேலையா இருப்பாங்க, உங்க கடவுள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இப்ப இருப்பாரு, இப்பெல்லாம் வரமாட்டா, நீ என்ன வேணா கூப்பிடறான்னு. சரி, நாங்க கூப்பிட்டு ஓய்ந்து போச்சு, எங்களால் ஒண்ணும் முடியல, நீ இன்னும் சொல்றிய உங்க தெய்வத்தை எங்க பாருன்னு. அவர் அதிகமா ஜெபம் அல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்களை போல அவர் கத்தல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக கர்த்தர், நீ உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் என்று இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அறியும்படியாக, சகல புறஜாதிகள் அறியும்படியாக அற்புதம் செய்யும். அடுத்த செகண்ட் அக்னி வந்துச்சு. அதான் விசுவாசம், அதாங்க விசுவாசம். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது.
ஜீவனுள்ள தேவன். பைபிள்ல இருக்கிற அத்தனை வார்த்தையும் உண்மை உண்மை 100க்கு லட்சக்கணக்கான மடங்கு உண்மையா நடந்த சம்பவம். அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கணும். என்றைக்கு நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களோ, குழந்தைங்க, பெரியவங்க, வாலிப பிள்ளை, குடும்பத்துல யாரா இருந்தாலும் சரி, அன்றைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், இல்லாட்டி சதிக்கப்படும். உண்மை அதுதான். நான் சொல்லல, இயேசு சொல்றாரு. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு மாறாய் நம்ம எவ்வளவு குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், பரலலாம், எவ்வளவு அந்நிய பாஷை பேசலாம், எத்தனையோ பைபிள் 100கணக்கான முறை பைபிள் படிச்சு வாசிக்கலாம், மணிக்கணக்கில் 100 மணிக்கணக்கில் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்க முட்டில இருந்த பிளட் வந்து போய் தோல் உறிஞ்சு கூட போகலாம். சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட இல்லைன்னு இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா எனக்குள்ள கர்த்தர் இல்லை. அதுக்கு முன்னாடி கர்த்தர் நல்ல உணர்த்துவார். அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன். உங்க பெற்றோர்கள் கண்டிக்க மாட்டாங்க, விற்று இப்படியே போயிட்டு போகுது. சொந்த பந்தங்களை கண்டிக்க மாட்டாங்க, இது வணங்காது ஓ. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. என் பிள்ளைங்க, நான் அடிச்ச பிள்ளைங்க, முன்குறித்த பிள்ளைங்க, கண்டித்து நான் உணர்த்துவேன். நான் உணர்த்தாம யாரும் உணர்த்துவேன். அந்த உணர்த்தும் போது நம்ம கீழ்படிச்சிட்டோம்னா தப்பித்து கொண்டோம். கீழ்படியலன்னா நடுக்கடல உளுந்து செத்த மாதிரி தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆடி ஆராதிப்பது சபைக்கு ரெகுலரா வர்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. என்றைக்கு ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்படுறீங்களோ, என்றைக்கு சாத்தானுக்கு ஏத்து நிற்கிறீங்களோ, அன்றைக்கு நீங்க தேவ புத்திரர்கள். இயேசு சொல்றாருல, பொல்லாங்கன் இந்த சாத்தான் என்னிடத்துல வருவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற, என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, அவன் என்கிட்ட வந்த ஏமாந்து போவான். இயேசு சொல்றாரு, மனிதனா இருக்கும் போது இயேசு சொல்றாரு, சாத்தான் என்னிடத்துல தெரியாம வரான், வந்து அவன் ஏமாந்துதான் வெக்கப்பட்டுதான் போவான். அவன் வந்து என்கிட்ட இருந்து ஏதாவது எடுத்து எனக்குள்ள வர்றதுக்கு ஒரு இது கிடையாது. ஐ எம் பர்ஃபெக்ட் ஆள். எல்லாவற்றிலும் நான் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் சாட்சியாக. தயவு செய்து சொல்றேங்க, சபையிலேயே 24 hours உட்காந்தாலும் சரி, அண்ணாளை போல 84 வருஷம் வரைக்கும் சபையிலேயே இருந்தா, வெளியில போகாம ஜெபம் பண்ணி அப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வல்லமைகளும் அதிகாரங்களும் எல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல சாட்சி பெற்றவனா இருந்தாலும் சரி, சாத்தானுக்கு கொஞ்சோண்டு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா சரி, இந்த செல்போன்ல வரக்கூடிய ஒரு ஆபாச படத்தை நீங்க பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றார், பார்க்காதேன்னு உணர்த்து, பேசாத, பார்க்காத, நடவாத, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுவார். நான் இல்லைன்னு சொல்ல, நீ பேசுற வார்த்தை கூட சுருக்கமா இருக்கணும். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டேன், பேசுற வார்த்தை கூட சுருக்கமா இருக்கணும். ஆராதனை முக்கியம் இல்லை, அதன்படி நடப்பதுதான் முக்கியம். வேதத்தை வாசிப்பது முக்கியம் இல்லை, அதன்படி வாழ்வது முக்கியம். ஜெபம் பண்ணுவது முக்கியம் இல்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது முக்கியம். குடும்ப நீ கிறிஸ்துவன் என்னால் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், இல்லைன்னா குட் பைன்னு சொல்லிட்டு போக வேண்டும். ரெண்டுல ஏதோ ஒன்று செய்யணும். ஒன்று கிறிஸ்துவ போல நான் வாழணும்னா நான் கிறிஸ்துவன்னு சொல்லணும். என்னால் முடியலையா, ஆண்டவரே உமக்கு டாட்டா, உங்களை நான் ஏமாத்த வரல, உங்களை தூக்கப்படுத்த வரல, என் வழியை நான் போயிடுறேன், என் வழி தனி வழி, நான் போயிட்டு இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, ஓ எங்க போய் சேரே போய்க்கும். இதெல்லாம் மனவாட்டியோட சபையா இருக்கணும். நீங்களும் நான் சபையில் ஆராதிக்க வரணும்னா தேவ பயம், தேவ நடுக்கம், தேவ பிரச்சனம் உங்க வாழ்க்கையில் இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அப்பதான் நீங்க துதிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார், நீங்க ஜெபிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை பிரசனம் உங்க மேல வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை போற்றி மகிமைப்படுத்தி அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாரா இருந்தாலும் சரி. அமீன். கரங்க தட்டி இந்த பாடல் வழியா மகிமைப்படுத்துமா? எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து என்று ஆராதிப்போமே. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமே. வாழ்த்துங்கள்
நம் கர்த்தரை போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமே. நாம் போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து நல்லவர். உனக்காக யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதியுங்கள். இந்த சபைக்காக யாவும் செய்து முடிப்பார், நன்றியோடு ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் இயேசு ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமே. நாம் போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமே. ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். சொன்னபடியே உனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், எனக்காக மூன்றாம் நாளில் எழுந்தார். நேற்றும் இன்றும் மாறிடான் நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நேற்றும் இன்றும் மாறிடான் நம் இயேசுவை, கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் ஜீவ தேவன் வல்லவர். பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். உன் கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். உன் கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார், கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓசன்னா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால். ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, வல்லமை தாங்க. சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை, சாத்தானை துரத்துவதற்கு வல்லமை, தேவ ஆவியினாலே ஜெயிப்பதற்கு வல்லமை, தேவ வசனத்தின்படி வாழ்வதற்கு வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, எனக்கு இப்பவே தாரும் தேவா. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டு யாவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின்
கேட்போமா? வல்லமைகளை தாங்க, கரங்களை தாப்பா. மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றேன். யோபேல் 2:28 பிரகாரமாக நான் மாம்சமான யாவரும் மேலும் கடைசி நாட்களிலே நான் ஆவி ஊற்றுவேன். உப்பர்வாடி மரியாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை சொல்வார்கள், பாடகர் வாழையில் தீர்க்க தரிசனத்தை பாட கொடுப்பேன். பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உலகத்தின் வல்லமை, சிறகுகள் நிழலில் என்றென்று மகிழ செய்து 5 மாதமா பாதுகாக்கிறேன். கடைசி வாரம் வரைக்கும் அப்பா செய்த ராஜாடி செய்த நன்மைகளை மறவாமல் துதித்திடுவே. மறக்க மாட்டேன் அப்பா செய்த ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை அசைவாடும் ஆவியே தூய்மையே, அசைவாடும் தூய்மையே, இந்த இடமசைய இறங்கி வாரும், என் உள்ளத்துல வாரும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 பவுல் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே எங்கள் உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், காயங்களெல்லாம் தேற்றிடுமே எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால், காயங்கள் ஆற்றுகள் துடைத்திடுமே எங்கள் கண்ணீரெல்லாம் கிருபையின் எங்களை இடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. ஆனந்த தைலத்தினாலே அபிஷேக தைலத்தினாலே மகிழ்ச்சியாய் துதிக்க நிரப்புங்க நிரப்புங்க. அசைவாடும் ஆவியே தூய்மையே, இந்த இடம் அசைய இறங்கி வாருமே, இந்த சபை அசைய சபையின் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த சபை அசைய உள்ளம் நிரம்ப. இயேசுவே நீ வந்ததுக்கு நன்றி, சொன்னதுக்கு நன்றி, அபிஷேகத்துக்கு நன்றி. வல்லமையினால நிரப்புங்க 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 நிரப்புங்க. போதாது 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 போதாது. இந்த இடம் அசைய இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்க. எங்க மத்தியில வாங்க, எங்க மத்தியில வாங்க, எங்க மத்தியில வாங்க, சபையில வாங்க, எங்க ஜனங்கள் மேல வாங்க. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, வாலிபர்களை நிரப்புங்க, நிரப்புங்க நிரப்புங்க.
இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க, வல்லமையில நிரப்புங்க, ஆசீர்வாதத்துல நிரப்புங்க, வரங்களில நிரப்புங்க, அதிகாரத்துல நிரப்புங்க, ஜெபத்துல நிரப்புங்க, பரிசுத்தத்துல நிரப்புங்க. கேளுங்க, 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 கேளுங்க. இறங்கி வாருமே இசையிடம் அசைய உள்ளம் நிரப்ப, இறங்கி வாருமே இந்த சபைய செய்ய உள்ளம் நிரப்ப, இறங்கி வாருமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. இந்த 2 கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்திட்டோம். இதயங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை நன்றி சொல்லுங்க. உங்க உதடுகள் தேவனை நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மையினால, கர்த்தர் செய்ய போற அதிசயமான காரியத்தினால, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய பயங்கரமான காரியத்தினால, கர்த்தர் உன்னை கொண்டு அதிசயங்கள் அற்புதத்தினால நிரப்ப போவதற்காக நல்ல மகிமைப்படுத்துங்க. போதாது, 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 போதாது. யாருக்கெல்லாம் கரங்களை தட்டுறோம், யாருக்கெல்லாம் கரங்களை தட்டுறோம். ஒரு மனுஷனை மகிமைப்படுத்துவதற்கு காட்டிலும், ஒரு மனுஷனை கரங்களை தட்டி அவனை உற்சாகப்படுத்துவதை காட்டிலும், உனக்காக எனக்காக மரித்த தேவன், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், உனக்காக எனக்காக இன்று வரைக்கும் நமக்கு சகல நன்மைகளை செய்த தேவனை இன்னும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நிரப்பிடுமே எங்கள் உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பலனடைய. நிரப்பிடுமே உந்தன் பலத்தின் ஆவியினால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால சாத்தானை துரத்துவதற்கும் உலக கிரிகளோடு அழிப்பதற்கும் தேவ நாம மகிமைப்படுவதற்கும் ஆவியானவர் எனக்கு தேவனுடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்வதற்கும் எல்லாவற்றும் நிறைவேற்றுவதற்கும் எனக்கு தேவன் பலன் கொடுத்தார். பலன் பெற்றவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவங்க, விசுவாசத்தினால நான் பலன் பெற்றேன். தேவனை விசுவாசத்தினால, இயேசுவை நம்பிக்கையோடு அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால நான் தேவனுடைய பலன் பெற்றேன் சொல்றாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? கர்த்தர் நம்ம ஆராதனையில நடத்தினதுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இப்பொழுது நம்ம மத்தியில ஸ்டீபன் முன்பாக வந்து சங்கீதம் 141 சங்கீதத்தை வாசிக்க கிறிஸ்துவின் அன்பாய் அழைக்கிறேன். உண்மாவுடன் தங்கள் வரைகளை அகப்படுவார்களாக நானும் அதற்கு தப்பி நான் கடந்து போகிறேன். ஸ்டீஃபனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உட்காரலாம். முடியாதவங்க சேர்ஸில் உட்காருங்க தயவு செய்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களை
வாழ்த்துதல் சொல்லுகிறேன். அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இயற்கை சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையும் கூட ஆண்டவர் எப்படியாகலும் ஆராதிக்க வேண்டும் என்று குடும்பமாய் வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை சகல விதமான நன்மையினால் போஷித்து நடத்துவார். வராதங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அறிவிப்பு. வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, நீங்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் தேசத்திற்கும் சபைக்கும் சபையின் ஊழியத்திற்கும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளோட குடும்ப ஆசீர்வாதத்தின் தேவைக்கும் ரட்சிப்புக்கும் தேவைப்படுகிறது. எனவே உங்கள் ஜெபம் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உபவாச ஜெபத்தில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற வாரம் நல்ல கவனிங்க. வருகிற வாரத்தில் வழக்கம் போல நமக்கு 2 ஆராதனை இருக்கிறது. சரிங்களா? வருகிற வாரத்தில் வழக்கம் போல நமக்கு 2 ஆராதனை நமக்கு முடிந்தது. அடுத்த வருஷத்தில் நமக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ஆராதனை கிடையாது, 2 ஆராதனை தான் நம்ம இப்போ விளக்கமாக இருக்கும் வைக்கலான்ட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் குறுகி சீக்கிரமாக முடிக்க நல்லா கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால் அந்த ஒரு ஆராதனை வைக்கிறதுனால சில 2வது ஆராதனை வரவங்க ஆப்ஷன்டீஸ் ஆகிறாங்க. அதனால் உங்கள் சிரமத்துக்காக தான் நாங்கள் அப்படி வச்சுருக்கிறோம். ஆனாலும் அடுத்த வருஷத்தில் நம்ம வைக்கும்போது மே மாதம் வைக்கும்போது 2 ஆராதனை இப்போ வழக்கம் போல் இருக்கும். நாங்கள் சீக்கிரமாக அந்த உஷ்ணம் வருவதற்கு முன்பாக உங்களை அனுப்பி வைக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது வருகிற அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வழக்கம் போல் நமக்கு 7 மணி ஆராதனை இருக்குது. அது முடிந்த பிறகு 9:30 மணி ஆராதனை செகண்ட் சர்வீஸ் இருக்குது. அதனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற வாரத்தில் நமக்கு முதல் தேதி நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இல்லை. ஏன்னா 1ஆம் தேதி வருவதனால அன்றைக்கு சண்டே சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். திருவிருந்து அந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் இருக்கிறவர்களுக்கு திருவிருந்து வழங்கப்படும். எனவே அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் நமது சபையின் பராமரிப்பு பற்றி நம்ம சொல்லலாம். ஆனாலும் இப்போ சிமியோன் வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் இன்னும் காணோம். எனவே அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கோம். நேரமானதுனால ஜெபித்து கொள்ளுங்கள். எனவே சபையின் தேவைகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா நம்ம சந்தா பணம் வாங்குறது கிடையாது, உண்டியல் வாங்குறதுனால சிரமத்தின் மத்தியிலும் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய சங்கம் நல்ல கவனிங்க. இந்த ஒயிட்டை பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டெல்லாம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 லிட்டர் இந்த பெயிண்ட் 300 வருதுங்க. பில்லை முதல் கொண்டு வச்சுட்டு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் 2 நாள் நானும் பாசமாக தம்பி சார்லஸு மோனிகா 4 பேரும் நாங்கள் காலையில் 7 மணி 7:30 வந்ததுலேருந்து நைட்டு 6-7 மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டோன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து செய்வோம். தொடர்ந்து இது செய்கிற வேலை தான். பின்னாடியெல்லாம் அரிச்சு ஊற்றி போய் ஹோல்ஸ் ஆயிடுச்சு. அது சிமெண்ட்டுக்கு கொத்தனார் வச்சு பூச வேண்டியதெல்லாம் இருக்கிறதுனால சபையின் தேவைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண்டு தேவைப்பட்டாலும் நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது நமது சபை, நமது ஜெப வீடு. அதை மைண்ட் செட்டில் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய ஆலயம் மகிமையுள்ள ஆலயமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் இறுதியும் எவ்வளோ மகிமையாக இருக்கிறதோ அதே போல் நம்ம ஆராதிக்கிற ஸ்தலமும் மகிமையுள்ள ஸ்தலமாக இருக்கணும். எனவே நம்ம ஒன்று கூடி தான் கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய முடியும். அதனால் எனக்கு என்னன்னு சொல்லி யாரும் இருந்துடாதீங்க. அது நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அரிச்சு போனதெல்லாம் உங்களுக்கு இப்போ இன்னும் மறுபடியும் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கூட வேலை துவங்கிறதுக்கு இருக்கிறோம். மழை இதனால அடுத்த நாள் திங்கட்கிழமை வெயில் அடிச்ச பிறகு இன்னும் 2 நாள் எனக்கு வேலை இருக்கிறது. 2 நாள் ஃபுல்லாக வேலை இருக்கிறதுனால பின்னாடி பார்க்க வந்திருக்கு, கட்டி பார்த்து செய்யணும். இங்கேயும் இருக்கிறதுனால அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கு நேரம் இல்லை, நேரமானதுனால நம்ம அடுத்த வாரம் நீங்கள் சாட்சி சொல்கிறது சொல்லிக்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக சிறுவர் ஊழியத்தை நடத்துவதற்காக மோனிகா அவங்கள்ட்ட ஓகே. சிறுவர் ஊழியம் இன்றைக்கு ரத்து செய்யப்படுகிறது. எனவே சிறு குழந்தைகள் அமைதியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் அமைதியாக இருக்கவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கர்த்தர் பேசுவதற்காக சாம் அவங்க ஜெபிப்பீங்களா? சாம் ரூபியோட ஹஸ்பண்ட். ஓகே ரைட். இங்கே யாரும் எனக்கு இந்த கண்ணாடி போட்டு இங்கே யாரோ ஒருத்தர் செய்யுங்க. உங்களுக்கு ஆவியில் ஏவப்பட்டவங்க யார் வேணால் ஜெபிக்கலாம். யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க.
ஆமீன். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நாம் தியானிக்க போவதற்கு நம்ம கவனமாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை தேவன் மேல் வைக்கும் விசுவாசத்தின் பலன் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக நமக்கு என்ன லாபம் பலன் இருக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால எனக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்னா நான் விசுவாசத்தோடு அவர் மேல நம்பிக்கை வச்சது நிமித்தமாக நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினால, வேண்டுதல்னால, விண்ணப்பத்தினால எனக்கு கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பதுதான் பலன். அல்லேலூயா. வேலை செய்வதற்கு நல்ல பலன் இருந்தது. நம்ம வேலை செய்யும் போது நமக்கு செய்த வேலைக்கு தக்க வருமானங்கள் கிடைக்கிறது நம்ம எப்படி விசுவாசிக்கிறோமோ, அதே மாதிரி இன்றைக்கு நான் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் விசுவாசம் முழு ஆவி ஆத்மா சரீரத்தை என் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நான் விசுவாச அறிக்கையோடு நான் பிரார்த்தனை செஞ்சு இருக்கிறேன் என்று எனக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் பூர்ணப்படும் போது நான் திரும்பி அது போகும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், நான் நல்லா ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் என் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது, கண்டிப்பா வீண் போகாது. நான் திரும்பி போகும்போது என் ஜெபத்துக்கு கட்டாயம் 100% கர்த்தர் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வர்றத விசுவாசம். அதுதான் தேவ பலன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது யாருக்காக சொல்றீங்கன்னா எனக்காக அல்ல, தேவன் உங்களோட பேசணும், அவருக்கு நீங்க சொல்றீங்க. அதனால உற்சாகமா உங்களுக்குள்ள அந்த வார்த்தை கர்த்தர் பேசும்போது, ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும், நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நீங்கள் உற்சாகமா சொல்லும் போதுதான் தேவன் சந்தோஷப்படுவார். பிரசங்கிக்கிற எங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா என்ன செய்ய முடியும், பிரசங்கிக்கவும் முடியும். சரிங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் பலனை குறித்து சில வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டுடைய சமூகத்தில் நான் விரும்புகிறேன். முதலாவது பார்த்துட்டீங்கன்னா, தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவன் தன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக தன்னுடைய பாவங்களிலிருந்து அவனை ரட்சித்துக் கொள்வதற்கு முடியும் என்று நான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிப்போமானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற கிருபையின் நிமித்தமாக, அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவங்களை தானே மன்னித்துக் கொள்ள முடியாது. இந்த ரட்சிப்பும் இந்த பாவ மன்னிப்பும் இரண்டும் தேவனுடைய ஈவு, கிருபை. God is give the gift என்று சொல்லலாம், பரிசு என்று கூட சொல்லலாம். அப்ப ஆக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப கிருபையினாலன்னா தேவன் உண்மையுள்ள தேவன், அவர்தான் என் பாவங்களை மன்னிக்கப்படுகிறவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் உலகத்தின் தெய்வத்திலே எல்லா தெய்வங்களை காட்டிலும் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர்தான் என்னை சகல விதமான பாவங்களை மன்னித்து எனக்கு கிருபையினால தயவுனால என்னை நடத்தி செல்கிற ஒரே பரிசுத்தம் உள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க வச்சுங்க. ரட்சிப்பு என்ன? ரட்சிப்பு, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. சில பேர் ரட்சிக்கவே படலையா? இல்ல ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாம இருக்கிறீங்களா? சரி, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்புன்னா ரட்சிப்பு தாங்க, அதை குறித்து விளக்கம் எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கீங்களா? ரட்சிப்பு என்றால் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், அவரை தவிர வேற எந்த தேவன் சிருஷ்டிகர்த்தா இல்லை. நான் இன்றைக்கு மரித்தாலும் அடுத்த வினாடி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பேன்.
என் பாவங்களை முற்றிலுமாக கழுவி, அதாவது மன்னித்து, என்னை ஒரு பரிசுத்தமான நித்திய ஜீவனுக்கு நேராய், நித்திய வாழ்வுக்கு நேராய் நடத்துகிறவர் பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் இரட்சகர், உலக இரட்சகர். அவர்தான் என் ரட்சிப்பின் தேவன். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்னது? இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். அவரை இல்லாமல் வேற சிருஷ்டிகர்த்தா யாரும் இல்லை. அவர்தான் பாவங்களை மன்னிக்கிற ஒரே பரிசுத்தமுள்ள தேவன். அவர்தான் நித்திய வழி, நித்திய ஜீவன் எனக்கு தருகிறவர். இன்றைக்கு நான் இந்த வினாடி மரித்தாலும், இந்த வினாடி கர்த்தருடைய வருகை இருக்குமானாலும், அடுத்த வினாடி கர்த்தர் என்னை மறுரூபப்படுத்தி தேவ தூதனாய் தேவனுடைய சமூகத்தில் போய் அழைத்துச் செல்வதற்கு நான் பாத்திரவானாய் இருக்க என்னை கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடித்திருக்கிறார். கரங்களை தட்டி என்ன சொல்லுவேன்? இந்த தெய்வத்தை தவிர நான் எந்த தெய்வத்தையும் நமஸ்கரிக்கவோ பின்பற்றவோ, என் தலை துண்டிக்கப்பட்டாலும், எருக்களமாக்கப்பட்ட வீடாய் மாறினாலும், என் தேவனுடைய விசுவாசத்தின் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் பலனை விட்டு ஒரு காலம் நான் விலக மாட்டேன் என்று உறுதியாய் கடைசி வரைக்கும் ஜீவனை தேவனுக்கு ரத்த சாட்சியை மறிக்கிறான் பத்தியா, அவன் தான் விசுவாசத்தின் பலன் உள்ளவன். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். சும்மா எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லலாம். ரட்சிப்புன்றது தெரியாம இருக்கீங்க. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ரத்தத்தை சிந்துவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுக்க அர்ப்பணிக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சகலத்தையும் நான் சகிப்பேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வசனத்தின்படி வாழ்வேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தை வெறுத்து தேவனை நோக்கி இடுக்கமான வழியிலே உபத்திர பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்வேன் சொல்றவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் மெய் கிறிஸ்தவர்கள். மெய் கிறிஸ்தவர்கள். பாக்கியெல்லாம் பொய் கிறிஸ்தவர்கள். பொய்யின் பிதாவுக்கு பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு தொல்லைகள். இயேசு கிறிஸ்துவுக்கு தொல்லைகள். மெய் கிறிஸ்தவர்கள் என்றால் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் தரன் உள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அவரோடு கூட இணைக்கப்படுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மேல் விசுவாசத்தின் வைக்கிறவன் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் ரட்சிக்கப்படுகிறான். தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் வைக்கிறவன் தன்னுடைய பாவத்திலிருந்து முற்றிலுமாக அர்ப்பணித்து கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். விசுவாசத்தின் பலன் என்ன ஆனாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு துண்டு தொண்டாக வெட்டி போட்டாலும் சரி, என்னை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை தள்ளப்பட்டாலும் என் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளும் நான் சிறிய பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. என் தேவனாக கிறிஸ்துவுக்கு நான் துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்குவதற்காக நான் அழைக்கப்படலை. அவரை மகிமைப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக அதை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது பதினா அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, உன் இருதயத்தில் தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவார். மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட தேவன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 10:9 எடுத்தவங்க வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். என்ன அறிக்கை பண்ண வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ பேரோட செய்திருக்கிற அற்புதங்கள், நன்மைகளை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? அவங்கள மெச்சிக்கொள்கிறோம், புகழுகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மற்றவர்களை குறித்து பேசுகிறோம். நல்லதுதான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உன் நாவினாலே, உன் இதயத்தில் இருந்து வாஞ்சை விசுவாசத்தினாலே நாவினாலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். உன் வாயினால் அறிக்கையிட்டு என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா.
அவர் மரித்து மூன்றாம் நாள் சொன்னபடியே தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவராக இல்ல, அவர் மரித்து மூன்றாம் நாள் சொன்னபடி உயிரோடு எழுந்ததுக்கு வேத சாட்சி நமக்கு சொல்லப்படுகிறது. அதுவும் இல்லாமல் அவர் உயிரோடு எழுப்பினால்தான் இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் தேடி வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு சகோதரி புதிதாய் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதற்கு தேடி வராங்க? உங்களை என்னையும் பார்ப்பதற்கு விசாரிப்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து எத்தனையோ தெய்வங்களை நான் பார்த்து விட்டேன், அத்தனை தெய்வங்களுக்கும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, என் காரியங்கள் நிறைவேற்றவில்லை, தாமதிக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டேன். அவரிடத்துல போனால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என் சரீரத்தில் பிரச்சனைகள் நீங்கப்படும், எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை கிடைக்கப்படும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை பரிசுத்தமுள்ள ஒரு நீதியின் வழியில அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார் சொன்னபடி. அதனாலதான் இன்றைக்கும் தேவனை தேடி வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி. அதே போலதான் ஆண்டவர் எப்படி மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் என்று சொல்லும்போது, நான் என்று சொல்லும்போது, நீங்களும் மரித்து, அத பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுந்திருப்பீர்களானால் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாவம் என்னை அணுகாது, பாவம் என்னை தொடராது, பாவத்துக்கு எனக்கு வெகு தூரம் என்று சொல்லி இருக்கும்போது நீங்கள் மரித்து என்ன அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் அர்த்தம். பாவம் சின்னதுனாச்சு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க இன்னும் மரிக்கவில்லை, உயிரோட தான் இருக்கிறீங்க. எதுல? பாவத்துல. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் என்ற விசுவாசம் உனக்குள்ளரே இருக்க வேண்டும். எழும்பினார் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ என்னையும் கர்த்தர் என்ன செய்வாரு? பாவத்துக்கு என்னை அடக்கம் பண்ணப்பட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் என்னையும் உயிரோடு எழுப்புவார். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து சொன்னபடி உயிர் தெழுந்தாரோ, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல எந்தவித பாவம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் விசுவாச அறிக்கையோடு தேவனை சார்ந்து இருக்கும் போது, இன்றைக்கு மரித்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தாலும் நீங்கள் தேவனை போல மறுரூபமாய் அவர் ராஜ்யத்திலே அவர் பிரவேசிக்க முடியும். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் ஆமீன் சொல்லுங்க. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் எழுப்பினது போல உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தயவு செய்து ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நம்ம பேரை நம்ம என்ன செய்யணும்? வாட்ச் பண்றோம். எவ்வளவு காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்? செயல்படுகிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், திட்டங்கள் போடுறோம். எத்தனையோ காரியங்களுக்காக திட்டங்கள் எல்லாம் போட்டு செயல்படுறீங்க. அந்த நாளுக்கு உண்டான காரியம் நைட்டே ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லதுதான். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தேவனுடைய மகனா இருக்கிறானா, மகளா இருக்கிறானா, அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கிறானா, அவர் மேல பூரண விசுவாசத்தோடு நான் செயல்படுகிறேனா, அதையே நம்ம சிந்திக்கிறது இல்லை. இன்றைக்கு நான் மரித்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் அவருடைய வருகை இருந்தாலும் நான் நிச்சயமா அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்குதா? சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது பார்த்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இந்த உபத்திரத்தோட போதுங்க, இதுக்கு மேல என்னை கொண்டு போட்டானா, எரிச்சு போட்டானா, சாம்பல் ஆக்கினா எனக்கு என்ன தெரிய போதா அப்படின்னு. அதுதான் தவறான, அது உலகத்தான் நினைக்கிற வார்த்தை. தேவ பிள்ளைகள் தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. சரீரம் மண்ணுக்கு போகும், உங்க ஆத்மா தேவ ராஜ்யத்துக்கு போகும். ரெண்டே இடம் தான். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் கரெக்டா போட்டு கரெக்டா இருந்தீங்கன்னா வெண் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பரலோகராஜ் ப்ரொமோஷன். அங்கே ரட்சிப்பின் வஸ்திரத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது வெண் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து தேவ தூதர்களை போல அங்க நிற்கிறீங்க. தேவ தூதர்களை போல, தேவ தூதர்களாக தான் நம்ம இருக்கோம். அல்லேலூயா. உங்கள் கொள்வனும் கொடுப்பவனும் அங்க இல்லை. அவங்க எல்லாரும் எப்படி இருப்பார்கள்? தேவ தூதர்களை போல இருப்பார்கள் என்று சமாரியா சிறிய நேரத்துல கர்த்தர் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தின் பலன் அதுதான். நான் ஜெபம் பண்ணாலும் சரி, நான் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமா 100% பதில் கொடுப்பார் என்ற அந்த பலன் எனக்கு இருக்கிறது. நம்பிக்கை தான் பலன். நம்பிக்கை தான் பலன். தன்னம்பிக்கை, தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தின் பலன் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். விசுவாசத்தினாலே அப்படிப்பட்டவர்கள் நீதிமான் பிழைப்பான். உனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் இருக்குமானால் நீ நீதிமான். அநீதிமானா இருக்க முடியாது. அநீதிமான் என்றது அநியாயம் செய்கிறவர்கள்.
நீதிமான் என்றது சத்திய வசனத்தின்படி தேவனை நோக்கி பார்த்து நடக்கிறவர்கள் விசுவாசம் வைத்து. நீதிமான் பிழைப்பான், கர்த்தருக்கு ஏற்றபடி சாட்சியை அவன் நடப்பான். வாசிப்போம் ஆபகு 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே, தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் பலத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பூமியிலையும் பிழைப்பான், பரலோக ராஜ்யத்திலும் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைத்ததினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு தான் உங்க பேர் விசுவாசின்னு பேர் வச்சது. விசுவாசி, ஆங்கிலத்தில் பிலீவர்ஸ் சொல்லுவாங்க. தன்னுடைய விசுவாசம், நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினாலே நான் பிழைக்க முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்து எனக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் என்னை தப்பி வைப்பார். கர்த்தர் என்னை தப்பி வைப்பார், என்னை பாதுகாப்பார். இந்த நித்திய ஜீவனுக்குள் நேர ஜீவனோடு என்னை பிழைத்து அவர் சமூகத்தில் நேர கொண்டு போவார். அதான் நீதிமான். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் நீதிமான். வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் நீதிமான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் வைக்கிறவனுக்கு வியாதிகள் சுகமாகும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். மருத்துவர்களை பார்த்து விசுவாசம் வைக்கிறீங்களா இல்லையா? இந்த டாக்டர் காட்டிலும் அந்த டாக்டர்கிட்ட போனா போதும், கண்டிப்பா சுகம் கொடுத்துருவாருங்க. அவர் எப்பேற்பட்ட வியாதியை முடிஞ்ச அளவுக்கு சுகம் கொடுத்துருவாரு, விலைக்க வச்சிருவாருங்க. அப்படியா? உடனே அந்த டாக்டர்கிட்ட போய் நிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு நேரம் நிற்கிறோம்? சுகமாயி வெளியே வர வரைக்கும் நிற்கிறோம். எவ்வளவு நாளா இருந்தாலும் பார்க்கறது இல்லை, எவ்வளவு வாரம் இருந்தாலும் பாருங்க. ஏன்னா இந்த டாக்டர்கிட்ட வந்தா 100% சுகமாயிடும். மணப்பாறையில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. என்ன பேரு? அவர்கிட்ட அவர் சொன்ன அப்படியே கரெக்டா நடக்கும். சரிங்களா? கலையரசன் பேரு, கலையரசன். அவர் பிரைவேட் டாக்டர் தான். ஆனா அவர்கிட்ட போய் ஜனங்க என்ன சொல்றாங்க, எவ்வளவோ டாக்டர்ஸ் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். அவர்கிட்ட பார்த்துக்க மாட்டாரு, கலையரசன் கிட்ட தான் பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்க குடும்பத்துக்கு ஃபேமிலி டாக்டர் அவரு, எனக்கு கிடையாது. ஆனா இவங்களுடைய ஃபேமிலிக்கு தூரமா அவர் தான் ஃபேமிலி டாக்டர். பல ஆண்டுகளாக இருக்கிறார். அவர் இத்தனை நாளைக்கு நீ மறித்திருவே அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த நீ எவ்வளவு லட்சக்கணக்கான வர மெடிசன் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தாலும் கூட சரி, உனக்கு சுகமாகாதுன்னா கரெக்டா ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான டாக்டர், எப்பேற்பட்டவங்களும் சுகமாக்கிடக்கூடியது. அதனாலதான் கலையரசன் ஒரு பேரு. அமீன். மருத்துவரை தேடி போறாங்களா இல்லையா? அவர் சொல்றதை கேட்கிறாங்களா இல்லையா? எல்லா அவரையும் உண்டாக்கி அவருக்கு அந்த மருத்துவ ஞானத்தை கொடுத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவங்களை விசுவாசிக்கிறோம். தன் சரீரத்துக்காக ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த தேவனாக கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பதற்கு நமக்கு நம்பிக்கையற்றதா இருக்கு. அல்லேலூயா. மருத்துவர்களை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல தான் விசுவாசிக்கணும். எல்லாத்துக்கும் விசுவாசிக்க கூடாது. வியாதிகளை சுகமாக்குறவர் இயேசு கிறிஸ்து. அதுக்காக மாத்திரை மருந்து சாப்பிடாதீங்க, ஊசி போடாதீங்க, மருத்துவமனைக்கு போகாதீங்கன்னு சொல்லல இயேசு. எல்லாத்தையும் உண்டாக்குனர் அவரு தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதிகள் டாக்டர்களே சொல்றாங்க, இது எங்களால் முடியல, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்த முடியல, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். டாக்டர் ஜெயசுதா சில பேருக்கு தெரியும். யாருக்காக தெரியுமா டாக்டர் ஜெயசுதா? நம்ம சபை விசுவாசி. 1 2 ரமேஷ் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம சபையில 3 வருஷமா அவங்க வந்திருந்தாங்க. இதே சபையில தாங்க அருள்புரத்தில் இருக்கும்போது 3 வருஷமா. அந்த டாக்டர் ஜெயசுதாவோட ரிலேஷன், அவங்க சித்தப்பா சுகவீனமா இருக்கும்போது 40,000 செலவு பண்ணியாச்சு. டாக்டர் ஜெயசுதா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஜெனடிக்ஸ் மஞ்சக்காமல சுகமாகல. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜெபம் பண்ணோம். அவர் அப்பவே குணமாயிட்டார். அதே போலதான் அவருடைய மகள் நர்மதா பேரு. அப்போ நான் சென்னையில வந்து கிராஜுவேஷன் வாங்குறதுக்காக போயிருந்தேன். டி மோகன் பாஸ்ட் சர்ச்சில் தான் எங்களுக்கு கிராஜுவேஷன் வச்சிருக்காங்க சென்னை. நைட் 8 மணிக்கு ஃபோன் கால் வருது. டாக்டர் ஜெயசுதா எனக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் ஒரு ஜெப ப்ரேயர் ரெக்வெஸ்ட் செய்ய முடியுமா? என்ன நம்ம சொல்லுங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தப்பாவோட மகள் நர்மதா, அவளுக்கு கிட்ட எத்தனையோ 1000 செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டில்
குணமாகாம படுக்கையில் இருக்கிறா. எதுவுமே ஜூஸு கூட குடிக்க முடியாத நிலையில, சாப்பிடல, ரொம்ப பலவீனமத்தோடு அவர் இருக்கிறா. படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை 10th. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவளுக்கு டெங்கு காய்ச்சல் வெறும் ஃபீவர் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறீங்க? கோயம்புத்தூர் ஜிஹெச்சில். அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த பிள்ளை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் டாக்டர் ஆச்சே, அது கோயம்புத்தூரில் இல்லாத மெடிசனா, பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சே, ஏன் அந்த பிள்ளைக்கு நீங்கள் குணப்படுத்த முடியலையா அப்படின்னு கேட்டார். பாஸ்டர், எங்களால் முடியாதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் பாஸ்டர். நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். எங்களால் முடியல, நாங்கள் எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்துட்டோம், முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு. நைட்டு 8:30 மணி இருக்கும், நான் ஜெபம் பண்ணேன். அந்த மகளுக்கு கண்டிப்பாக பூர்ண விடுதலை கொடுப்பாரு, நாளை காலையில் அந்த மகள் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி நான் சொல்லலை, இயேசு சொன்னார். சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாப்பா சொன்ன மாதிரி ஆண்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தார். சாட்சி கேட்டோம். நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான தாத்தா போல ஒரு அந்த பிரசன்ஸை வந்து பாப்பா பார்த்துருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது, மகளே ஏன் இங்கே படுத்திருக்கிறாய், நீ இனிமே இங்கே படுக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு என்ன செய்கிற, வீட்டுக்கு நாளை காலையில் போகிற, சரியா அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் தான் கேட்டுச்சாமா. உடனே டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா உருவம் கிடையாது. உடனே அந்த பிள்ளை, சாப்பிடாத பிள்ளைக்கு பசிக்குதுன்னு சொன்னோன்னே அவங்க சாப்பாடு கொடுக்காது, அவங்க கொடுத்து ஆகாரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தோன்னே நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. மறுநாள் காலையில் இவ்வளோ நல்லா ஆரோக்கியமான டாக்டர் தெரிஞ்சு, மறுநாள் காலையில் டாக்டர் அங்கே தான் இருக்க நர்மதா, சாரி இதை ஜெயசுதா, ஃபுல்லாக செக் பண்ணி கம்ப்ளீட் எல்லாம் பர்ஃபெக்ட், ஆல் நார்மல். நாளைக்கு அடுத்த நாள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. காலையில் விசுவாசம், விசுவாசத்தின் ஜெபத்தினாலே பிணியாளியை நான் குணமாக்குவேன். பிணியாளி என்பது வியாதிஸ்தவன். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். யாக்கோப்பு 5:15 எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்க நான் உதவி செய்வேன். விசுவாசமுள்ளவருடைய ஜெபத்தில் இருக்குமானால், அப்போ பிணியாளி எப்பேற்பட்ட வியாதிக்காரியா இருந்தாலும் நான் என்ன செய்வேன், அவனை ரட்சிப்பேன். கர்த்தர் அவனை எழுப்புவார், உயிரோடு எழுப்புவார். அந்த மகளை உயிரோடு எழுப்பினார். உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா என்னிடத்துல வாங்க, சபை முடிந்த பிறகு நான் கூட்டிட்டு போறேன். பொங்கலூர் தான், புரியுதுங்களா? அந்த மகள் இல்லைன்னு சொன்னா இந்த ஊரை விட்டு நான் ஓடிடுறேன். சொன்னது ஜெபிச்சது குணமாகல, பொய் என்று சொல்லுவதால் இந்த ஊரை விட்டு நான் ஓடி போயிடுறேன். கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யல. எவ்வளவு சாட்சி நான் சொல்ல முடியும்? இயேசு செய்த அற்புதங்களை குறித்து. அவளை எழுப்பினார். எழுந்து, ஓ நீ இங்க இருக்காது. அமீன். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே 100க்கு அதிபதியான அவனுடைய வேலைக்காரன் சுகமானான். மத்தேயு 8:5 5-10 வரைக்கும் நம்ம வாசிப்போமாக. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லு. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசிக்கும் போது, கப்பர்நகூம் என்ற இடத்துல பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன் அவனிடத்துல வருகிறான். 100 பேரு அவனுக்கு சிப்பாய்கள் இருக்கலாம். அதுக்கு அவன் தான் லீடர்ஸ், கமாண்டர் என்று கூட சொல்லலாம். அந்த 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதுல ஒருத்தன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில அவன் இருக்கும்போது, அந்த 100க்கு அதிபதி, அவன் இராணுவத்தில் போர் வீரனா இருக்கக்கூடிய அவன்
அதிகாரியா இருக்கக்கூடிய அவன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வந்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, இப்படி என்னுடைய ஒரு மனிதன், என்னுடைய வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, கொடிய வியாதியில் அகப்பட்டிருக்கிறான். நீர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் குணமாகும். நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க வரத்துக்கு, என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, நான் தகுதியற்றவன். ஆக நீங்க ஒரு வார்த்தை இங்கிருந்து சொன்னா போதும், அவன் குணமாகுவான், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை சொன்னனும், ஆண்டவர் உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நான் இதுவரைக்கும் பார்க்கிறேன்னு சொல்றாரு. எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணா போதும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா அவனுடைய விசுவாசம், வந்து ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே, நீங்க இங்கிருந்து சொன்னா போதும், அவன் குணமாகுவான், நான் நம்பிக்கை இருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. ஒரு வார்த்தை நீர் சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை சொஸ்தமாகும், என் சரீரம் சொஸ்தமாகும், என் வியாதி நீங்கும். அவனுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. ஒரு புறஜாதிக்காரன், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. ஒரு புறஜாதிக்குள்ளுக்காரன் அவன் விசுவாசம்னா அத்தனை அற்புதம் அடையாளம் பெற்ற உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கணும். நீங்க வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்துல நீங்க சொன்னா போதும், என் வேலைக்காரன் குணமாகுவான், நான் நம்பி வந்திருக்கேன், விசுவாசத்தோட வந்திருக்கேன். ஆண்டவர் பார்க்கிற இவ்வளவு பெரிய விசுவாசமா அவங்க என்னை தேடி வருகிறாரு, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்ன போது நான் பூரண குணமாகும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி அவங்க அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. அது மாத்திரமல்லாம பாருங்க, சொன்ன உடனே பாருங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, வேலைக்காரன் சுகமாவான், நீ போல். அவன் உடனே அந்த நிமிஷமே சுகமாயினான். 13வது வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நாளிலேயே, அடுத்த நாள் கிடையாது, அடுத்த வாரம் கிடையாது, அடுத்த மாதம் கிடையாது. மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 4 நாள் இருக்கணும், 40 நாள் இருக்கணும், ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிட்ட ஒரு வாரம், 2 நாள், 3 நாள் கிடையாது. வித்தின் செகண்ட், அந்த செகண்டில் அவர் பார்த்தாலுமே ஓடி போயிடும். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுங்க. பார்த்தாலுமே ஓடி போயிடும். அதான் விசுவாசம். அவர் என்ன சொல்றாரு, அந்த எஜமான பார்த்து என்ன சொல்றாரு, 100க்கு அதிபதியை பார்த்து என்ன சொல்றாப்புல, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். அந்த விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இங்க ஜெபம் பண்றீங்கன்னா, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் 100% என்னுடைய விசுவாசத்தின் பலத்தினாலே எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எப்போ பூரணப்படுதோ அப்போ உங்க நம்பிக்கை வீண் போகாம கர்த்தர் செய்வார். அதான் நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன அந்த நேரம் சுகமானான். அவன் போகிறான், 100க்கு அதிபதி போறான், சந்தோஷமா போறான். போய் பார்க்கும்போது பார்த்துட்டு அவன் குணமாகி உட்கார்ந்துருக்கான், குணமாகி இருக்கிறான். அப்போ உடனே எப்போ உனக்கு குணமாகின்னு கேட்கிறாப்புல. அவன் சொல்ற நேரத்துக்கும் அவன் சொன்ன அந்த டைமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன வார்த்தைக்கும் ஈவன் பண்ணி பார்க்கறான், கரெக்டா ஒரே நேரமா இருக்குது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. இயேசு சொன்னதுக்கு அப்புறம் போய் சுகமாகல, சொன்ன அடுத்த செகண்ட் அவன் குணமாகிட்டான். தப்பா சொல்லாதீங்க, சொல்றதுக்காக நான் சொல்றேன், வேதத்தை படி சொல்றேன். என்னுடைய ஜெபத்திலே, என்னுடைய ஆண்டு எனக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஊழியத்துல எத்தனையோ பேர் போன் மூலியமா, இப்பொழுது நீ சுகமாகவாய், இப்பொழுது கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை குணமாக்குறார், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே குணமாக்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. என்னால சொல்ல முடியும். இப்ப வந்துட்டு போனா கூட முத்துசாமி ஒருத்தர் இருக்கிறார், அவரு கூட சொன்னாங்க, ஒருத்தர் சாட்சி சொல்லலாம். உங்க சகோதரி தான் கூட்டிட்டு போனாங்க, படுக்கையில் இருந்தாரு, நீங்க எழுந்திரிச்சு நடப்பீங்க, நல்லா திடகாத்தமா இருப்பீங்க, வேலைக்கு போவீங்க, குடும்பத்தை நடத்துங்க. அவர் சொல்லி முடிச்சு ஜெபம் பண்ண படுக்கையில் இருந்தவர் உட்கார்ந்தாரு, உட்கார முடியாம உட்கார வச்சாங்க, பார்த்தா சுகமாயிட்டாரு. அப்ப உண்மையா இல்லைங்களா? ஏன் பக்கவாதக்காரங்க எவ்வளவு பேர் நான் சொல்லிட்டே போகிறேன், ஏகப்பட்ட பேர் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். நேற்று நாளைக்கு இல்ல, உடனே சட்டன்லி கண்ணுக்கு கண்ணா நேரடிக்கு நேரம் அவங்க எழும்பினது, உயிரோடு எழும்பினதும், அது மாத்திரம் நேருக்கு நேரம் அவங்க படுக்கையில் இருக்க எழும்பினவங்க, ஆக்சிடென்ட் கேஸ் எழும்பினவங்க எத்தனையோ நான் சொல்ல முடியும். இந்த புல் பீட்ல இருந்து சொல்றேன், தவறா போய் சொல்லியிருந்தானா கர்த்தர் என் ஜீவனை உங்க கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு எடுத்துக் கொள்வாராக. சத்திய வேதத்தின் பிரகாரம் சொல்லுகிறேன். எத்தனை கேன்சர் நோய்கள்,
பக்கவாதத்தில் இருக்கிறவங்க, கீழே டபான உளுந்தவங்க, படுக்கையில நுர தள்ளிட்டு இருக்கிறவங்க, எவ்வளவு பேரை நான் சொல்லலாம். அநேக முறை நான் நேரில் ஜெபம் பண்ணதை காட்டிலும் போன் மூலியமா ஜெபம் பண்ணதுதான் நிறைய பேர் சுகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நான் செய்யல. போன வாரம் ஒரு பொண்ணு பிக்ஸ் பிடிச்ச பாப்பா கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம், கண்டிப்பா உனக்கு சுகமாகும், தொடர்ந்து சபைக்கு வாங்க. இன்னைக்கு வரல அவங்க. ஆனா நேற்று விசாரிச்சேன், உங்க மக எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. உங்க மக எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. இதுதான் செய்தி. ஜெபம் பண்ணி முடித்து அப்பொழுது அந்த பிள்ளை ஒரு முகம் மாற்றல், மனம் திருந்துச்சு. அசுத்தாவி வெளியே போனதை நாங்க பார்க்கிறோம். என்ன எதற்காக என்றால் அவளுக்குள்ள அந்த தற்கொலை என்ன நீங்கிற்று. பல முறை தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறார். சொன்னது கரெக்டா சொல்றான். தற்கொலை செஞ்சிருக்கிறியா? ஆமா. செய்ய போன? ஆமா. உங்க வீட்டுல பல பேர் உங்களை நிந்தித்திருப்பாங்க, அவமானப்படுத்துறா? உண்மையா? ஆமா. இதனால மனம் உடைஞ்சு நீ பல நாட்களில் வேதனைப்பட்டு நீ அழுது கொண்டிருப்பாய். அப்படியா? ஆமா. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார், இனி செய்யாதே அப்படின்னு சத்தியத்தை சொல்லி அவளை பலப்படுத்தி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நிச்சயமான குணமாக்கும். எவ்வளவு பேர் நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதே சபையில கூட வந்திருக்கிறாங்க, உங்க பேரை சொல்ல வரல. உன்னுடைய மகள் இந்த வருஷத்துல பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க. இந்த வருஷத்துல பெரிய பிள்ளை ஆயிடுவாங்க. இதே போன வருஷம் இந்த வருஷம் சொன்னதான் 2 பேர் ஆயிட்டாங்க. ஒன்னு திருமண மண்டபத்தில் கோயம்புத்தூர்ல சொன்னோம், பார்த்துட்டு அந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷத்துல சொன்னது, அவங்களும் சொன்ன மாதிரி அந்த பாப்பா மெச்சூரிட்டி ஆயிருக்கிறாங்க. நான் சொல்லல, ஆண்டு கொடுத்திருக்கிற வெளிப்பாடு. நான் சொல்றதுக்கு நான் மந்திரவாதி தந்திரவாதி கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நம் சத்தத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. விசுவாசம் வேணும். உங்க விசுவாசம் பூரணமா என்றைக்கு பெறுகிறதோ, அது ஆண்டவர் பார்க்கிறாரோ, அப்பொழுதுதான் உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அது வரைக்கும் சந்திக்கப்படாது. நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவுதான் இந்த இடத்துல ஒப்பாரி வச்சு அழுதாலும் சரி, உன்னோட விசுவாசத்தை உனக்கே தெரியும். நான் இந்த அளவுக்கு பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது நான் புலம்பி இருக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாளோட இருதயம் கர்த்தர் பார்த்தார். அன்னாளோட இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். 1 சாமுவேல் 1:10 நீங்க வாசிக்க வேண்டாம். விண்ணப்பத்தை கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். விசுவாசத்தினால ஒரு முழு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 6:11 எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசிரியாயிருக்கிறோம். ஆமென். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதை பின்பற்றுகளாய் இருக்க வேண்டும். அசதி இருக்கக்கூடாது. ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் உன்னை பிணியா குணம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். நீ விசுவாசிக்கும் போது பிணியை நான் குணமாக்குவேன். விசுவாசத்தோடு எவைகளை கேட்பேன் பெற்றுக்கொள்ள முடியும். உன் விசுவாசத்தின் பலன் என்றைக்கு பூர்ணமாகுதோ அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உன் விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆராதனையிலும் சரி, ஜெபத்திலையும் சரி, வேத வாசிக்கிறது சரி, அசதியா செய்யக்கூடாது. உற்சாகமா செய்யணும். எல்லாமே உற்சாகமா இருக்கணும் கர்த்தருடைய பாதத்துல நிற்கும் போது. அப்ப நீங்கள் அசதியா இராமல் உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற வசனமாகிய வாக்கு தத்தமான அந்த ஆசீர்வாதமான வசனத்தை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கும் போது நீடிய பொறுமையாக கர்த்தர் என்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ, என்றைக்கு சுதந்திரிக் கொள்கிறார்களோ, என்றைக்கு உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வைக்கிறாரோ, என்றைக்கு உங்கள் நோய்கள் குணமாகிறதோ அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நீடிய பொறுமையாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க என்ன சொன்னோம்? பொறுமையா இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர் இயேசு. நம்ம மனுஷனை நம்பினாதான் நம்பிக்கையற்றதா இருக்கும். ஆண்டவரை நம்பி இருக்கும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை பூரணமாகும்படி, நிச்சயம் உண்டாகும்படி நீங்க யாவரும் முடிவு பறிந்தவர் அப்படியே இருக்க வேண்டும். உங்க நம்பிக்கை தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை பூரணமாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பறிந்த வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே பிரார்த்தனையில ஜாக்கிரதையாக இருந்து பிரார்த்திக்க வேண்டும். அல்லேலூயா. பூரண விசுவாசம், பூரண நம்பிக்கை, பூரண ஆசீர்வாதம் பெற முடியும். அறகுறையா விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் செய்யவும் மாட்டார். அது அவிவிசுவாசம் உள்ளவர்கள். அந்த அவிவிசுவாசத்தை கொண்டு வர்றது யாரு? அசுத்தாவி தான் கொண்டு வருவோம். நம்பிக்கையற்ற காரியங்களை குறித்து முழுமையா நம்பிக்கை வேணும். 100% நம்பிக்கை வேணும். ஆண்டவர் உங்களை நம்புறார், நீங்கள் அவர் நம்புங்க, விடுதலை பெறுவீங்க. விசுவாசிக்கிறவன் ஜபத்தில பெற வேண்டியதை பெற முடியும். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை பெற வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் பெறுவீர்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, நான் சொல்லலைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபையோரை பார்த்து என்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எந்த காரியத்தை குறித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இதுதாங்க வாக்கு தத்துவம், இதுதான் விசுவாசம் உள்ள வார்த்தை, இதுதான் பெற வேண்டிய நன்மைகள். நான் பெறுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள். ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பேரை சொல்லி, தகப்பன், பிரதான மேய்ப்பன், அவர் பேரை சொல்லி பெற வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். யோவான் 14:13-14 எடுத்து வாசிங்க. யோவான் 13:14 அதிகாரத்துல 13-14 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனாக பிதாவாக மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம் பிதாவாகிய தேவன் அவர் மகிமைப்படுவார். என் நாமத்தினாலே எதை கேட்டு பெறுவீர்கள். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். எதை கேட்டாலும் நன்மையான காரியங்கள், பிரயோஜனமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் உள்ளவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அதிபதியை என்ன செய்வான்? ஜெயிப்பான். ஏற்கனவே பாடல் வாழியில நம்ம பாடி காட்டியிருக்கிறோம். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப தேவனாலே, நல்ல பாருங்க, தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப ஆண்டுடைய வார்த்தை உனக்கு விசுவாசத்தோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்தின் அதிபதியை நீங்கள் ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5:24 எடுத்தவங்க வாசி. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 5:24 நம்ம பார்ப்போம் என்றால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன என்று நித்திய ஜீவனும் கொடுக்கிறார். உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஜீவனையும் கொடுக்கிறார். பூமிக்குரிய ஜீவன், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லு. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, நித்திய நரகம் கிடையாது. அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான் என்று, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் என்று நான் உண்மையாக உண்மையாக மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கருத்து.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஜெபத்தினால எனக்கு ஒரு பலன் கிடைக்க நாம் என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமயம் ஜெபிக்கணும். நான் என்றைக்கு ஜெபித்தாலும் சரி, எந்த நிமிஷத்துல ஜெபித்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் ஜெபித்தாலும் சரி, என்னுடைய ஜெபம் நிச்சயமாக பதில் கொடுக்கும். என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் 100% என் காரியங்களை நிறைவேற்றுவார். என் ஜெபத்துக்கு சகல விதமான நன்மையும் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழுந்து